ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா டூர் ஆஃப் இந்தியா ஃபஸ்ட் டெஸ்ட் செகண்ட் டே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் தி செகண்ட் டே டாட் பால் லீவ் பண்ணிட்டார் வெரையன். தேர்ட் பால் ஒரு யாக்கர் லென்த்தில் போட போகிறோம். அவுட் ஆனால் சூப்பராக இருக்கும். டாப் ஸ்பின் டெலிவரி இந்த மாதிரி உடல் டாப் ஸ்பின் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் அடிச்சிட்டாரு. அண்ட் இட்ஸ் அ பவுண்ட்ரி, ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி இன் செகண்ட் டே. தேர்ட் பால் திரும்பி ஒரு டாப் ஸ்பின் தான் அடிச்சிடுவோம். கேட்சா? யாஸ், இன்னொரு விக்கெட். இப்போ வெரையன் வெளியே போயிருக்கதான் ஜடேஜாவுக்கு ஃபர்ஸ்ட் விக்கெட். வெரையன் வெளியே போயிருக்க வெறி பிடிச்சிக்கிட்டே 13 ரன்னுக்கு பும்ரா கேட்ச் பிடிச்சிருக்காரு. அண்ட் இப்போ மார்க்கோ யான்சன் உள்ளே வந்திருக்காரு. டெஸ்ட்டில் அதிரடியாக பேட்டிங் பண்ணார், சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ரியலில். ஃபோர்த்து பால் ஆஃப் தி ஓவர் அவுட்டா இல்லை, 0. ஃபிஃப்த்து பால் ஆஃப் தி ஓவர் அடிச்சிருக்காரு. கேட்சா? இல்லை, பவுண்ட்ரி. எஸ், ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி ஃபார் மார்க்கோ யான்சன். அண்ட் ஆஃப் த மார்க் வித் ஸ்டைலிஷ் பவுண்ட்ரியில் நார்மலான ஒரு பவுண்ட்ரி தான், டிப் எட்ஜு தான் ஆச்சு. அண்ட் இப்போ ஒரு தூசரா பால் போட போகிறோம். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர் ஆஃப் தி செகண்ட் டே அண்ட் இட்ஸ் அ டாட். ஓகே, 17th ஓவர் நிதிஷ்குமார் ரெட்டி போட போகிறாரு. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் நிதிஷ்குமார் ரெட்டி போடுறாரு. அதே மாதிரி ஒரு விக்கெட் எடுத்துன்னு நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்குள்ள குயிக் சிங்கிள். ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. செகண்ட் பால் நம்மளே இப்படி ஓடணும்னா கன்ஃபார்ம் சொல்கிறேன், 10 டைம் அந்த மாதிரி ஓடணும்னா 10 டைம் ரன் அவுட் ஆயிடுவோம். அடிச்சிருக்காரு. அண்ட் இட்ஸ் டாட் பால். ஆனால் இதில் என்னென்னா, நம்ம விளையாடுற ஸ்டேடியம் பார்படாஸ் வெஸ்ட் இண்டீஸில் இருக்குது. ஏன் அங்கே ப்ரோ விளையாடுறீங்க? கேட்ச் ப்ரோ பும்ராவில் கேட்ச் பிடிச்சாட்டு ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்கள் பிடிக்க மாட்டேங்கிறீங்க? ஈஸி கேட்ச் ப்ரோ. ஏன் பார்படாஸ்னால் அந்த ஒரே ஒரு ஸ்டேடியம் தான் நம்மக்கிட்ட இருக்குது, ஃப்ரீ ஹேண்டில் இருக்குது. மற்றது எல்லாமே காசு கொடுத்து கட்டுற மாதிரி. அண்ட் இப்போ ஒரு கிராசிங் பால் காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்குது. அண்ட் சிங்கிள். ஃபிஃப்த் பால் ஆஃப் தி ஓவர் போட போகிறார் நிதிஷ்குமார் ரெட்டி. டிஸ்டன்ஸ் ஸ்டெப்ஸ். ஏற்கனவே 28 பால் ஆடி இருக்காரு. இன்சைடு எட்ஜுங்க, ஜஸ்ட் மிஸ்ஸில் அவுட் ஆகாமல் போனார். இன்சைடு எட்ஜ் ஆயிருக்கு. 2 runs கம்ஃபர்டபுளாக ஓடிட்டாங்க. ஸ்டெம்ப்பு பொழந்துக்கிட்டு போயிருக்கணும். அண்ட் இப்போ ஒரு பவுன்சர் போட போகிறோம். எனக்கு கொஞ்சம் வைடு நினைக்கிறேன் தெரியாமல். ஆனால் இன்ஸ்விங் தந்துட்டேன். இல்லை, வைடு இல்லை, 0 ரன். அண்ட் 17 ஓவர் முடிவு 65 for 6. இப்போது ரவீந்திர ஜடேஜா போட வராரு. அண்ட் இப்போ தூசரா பால் போட போகிறோம். அடிச்சிருக்காரு. கேட்சா? இன்னொரு கேட்சா? எஸ், இன்னொரு விக்கெட் ஃபார் ஜட்டு பாய். நம்ம கேமில் எப்பவுமே ஜட்டு பாய் சூப்பராக போடுறாரு. அண்ட் மார்க்கோ யான்சன் 5க்கு வெளியே போகிறாரு. கேசவ் மகாராஜ் போல வர்றாரு. கேசவ் மகாராஜ் 65 ரன்னுக்கே வந்துட்டார். செகண்ட் பால் நீட் டிஃபென்ஸ், சிங்கிள் ஓடிட்டாங்க. தேர்ட் பால் ஆஃப் தி ஓவர். வாஷிங்டன் சுந்தர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கொண்டு வரணும். ஒரு யாக்கர்லேருந்து அடிச்சிருக்காரு. அண்ட் இட்ஸ் அ பவுண்ட்ரி. சூப்பராக இறங்கி வந்து அடிச்சார் டிஸ்டன்ஸ் ஸ்டெப்ஸ். இப்போ டெஸ்ட் மேட்ச் பிளேயரும் ஆகிட்டார் டிஸ்டன்ஸ் ஸ்டெப்ஸ். முன்னாடி T20 மட்டும்தான் ஆடிட்டுருப்பார், இப்போ டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டுருக்காரு. அண்ட் இப்போ இந்த சீரீஸ்லாம் கூட ஆடினார் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. டெவால் பிரேவிஸ்க்கும் கூட செலக்ட் ஆகியிருந்தார் டெஸ்ட்டில். அண்ட் இட்ஸ் ரிவர்ஸ் ஸ்வீப்பில் ஸ்விட்ச் இட்.
சிங்கிள் ஓடிட்டாங்க, குயிக் சிங்கிள். அண்ட் லாஸ்ட் பால் ஆஃப் தி 18th ஓவர். துபாய் டு கேசவ் மகாராஜ். நூல் நல்லா உள்ள வந்தது. அண்ட் சிங்கிள். எஸ், 18 ஓவர் முடிவில் 72 for 7. வாஷிங்டன் சுந்தர் இல்லை, முகமது சிராஜ் வராரு உள்ள பவுலிங் போட. ஏன் ப்ரோ வாஷிங்டன் சுந்தரவே கொண்டு வர மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்காதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் எப்படி வருவார். கேட்ச், பவுண்ட்ரி. இல்லை, பால் நின்றுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. 3 runs நினைக்கிறேன். எஸ், பால் நின்றுச்சு. 3 runs தான். And it's செகண்ட் பால். இன்ஸ்விங்கர் பால் போட போகிறோம். நல்ல பவுன்ஸ் ஆன டபுள் நினைக்கிறேன். எஸ், அஃப்கோர்ஸ் டபுள் கிடச்சிடும். தேர்ட் பால் ஆஃப் தி ஓவர். Zero runs. Fourth ball. Fourth ball of the over. And it's a stylish shot and it's a boundary for Tristan Stubbs. சூப்பராக ஆடிட்டுருக்காரு. இவர் மட்டும்தான் நல்லா வர Tristan Stubbs. ஆனால் இப்போ சின்ன ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ண போகிறோம். எஸ், ஃபீல்ட் செட்டப் 10 சூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு இன்ஸ்விங்கர் டெலிவரி தான். நைஸ் ஷாட். டைமிங் இல்லாதனால 0 runs தான். நைஸ் ஷாட். லாஸ்ட் பால் ஆஃப் தி 19th ஓவர். 0 runs. ஒயிட் பால் இல்லையா? எஸ், இப்போ வாஷிங்டன் சுந்தர். எங்கே ப்ரோன்னு காத்துக்கொண்டே இருந்தீங்கல்ல, இதோ இப்போ வந்துட்டார் பாருங்க. 20th ஓவர் போட வந்துட்டார். சிங்கிள், குயிக் சிங்கிள். செகண்ட் பால் ஆஃப் தி ஓவர். அவுட் ப்ரோ, அவுட். எஸ், அம்பையர் அப்பீல் பண்ணனால அம்பையர் அவுட் தந்துட்டாரு. வாஷிங்டன் சுந்தர் உள்ளே எடுத்து வந்தோன்னுமே, எஸ் ரிவ்யூ எடுத்திருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் உள்ளே எடுத்துகிட்டு வந்தோன்னே மேபி பேட்டா பார்க்கணும். இல்லை, கிளியராக பேட் இல்லை. அண்ட் கிளியராக இட்ஸ் அவுட்டுன்னு தான் நினைக்கிறேன். எஸ், இம்பேக்ட் அம்பையர் ஸ்காட் அண்ட் விக்கெட்ஸ் ஹிட்டிங். சவுத் ஆஃப்ரிக்கா எடுத்த ரிவ்யூ நம்மளுக்கு சாதகமாக தான் வந்திருக்கு. அண்ட் இட்ஸ் அவுட். ககிசோர் அபேடா போல வந்துட்டார். அவர் வெளியே போன அனிமேஷன் காமிக்கல. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் தான் வெளியே போயிருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் ஏற்கனவே ஒரு ஓவர் போட்டு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, அது நான் மறந்துட்டேன். எஸ், இன்னொரு விக்கெட். வாட் அ பால். வாட் எவர், ஐ வில் டேக் விக்கெட் அப்படிங்கிறாரு. அவர் எங்கேயோ தூக்கி அடிக்கணும்னு நினச்சார் ககிசோர் அபேடா நேராக. ஆனால் பால் அப்படி வரல. அண்ட் லுங்கிடி இப்போ வந்திருக்காரு பேட்டிங் பண்ண. ஹேட்ரிக் பால் ஃபார் வாஷிங்டன் சுந்தர். எடுப்பாரா? எஸ், எடுத்திருக்காரு. அண்ட் இட்ஸ் LBW அண்ட் ஹேட்ரிக் ஃபார் வாஷிங்டன் சுந்தர். எஸ், ரிவ்யூ எடுத்திருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா. ப்ரோ ஆப்போனண்ட்டுக்கு 2 தான் ப்ரோ. ஏன் ப்ரோ ரிவ்யூஸ் ரிமைனிங் இஸ் இம்பேக்ட் அம்பையர்ஸ் கால் வந்தது. அது இம்பேக்ட் அம்பையர்ஸ் கால் அண்ட் விக்கெட்ஸ் ஹிட்டிங். எஸ், ஹேட்ரிக் ஃபார் அண்ட் வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு ஹேட்ரிக். அண்ட் 82 ரன் ஒரு இலக்கிலேயே ஆல் அவுட் ஆகியிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் மட்டும்தான் 25 ரன். அவர் மட்டும்தான் சொல்லிக்கிறதுக்கு 25 ரன், அவ்வளோதான். எஸ், இப்போ நம்ம ஓப்பனிங் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இது ஹார்ட் மோடில் மீடியம். நம்மளுக்கு அதே மாதிரி தான் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் இட்ஸ் அ கிரவுண்ட் ஷாட் ஆட போகிறோம். ஃபர்ஸ்ட் பால்
ஒயிட் நம்ம எவ்வளோ லேட்டாக டைம் பண்ணணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பண்ணாலும் கன்ஃபார்ம் அவுட் ஆயிடுவோம். எஸ் ஒரு ஸ்வைப்பில் பண்ணியிருக்கேன். ககிசோர் ரபாடா செகண்ட் பால் போடுறாரு. கேட்சா? இல்லைங்க, விட்டுட்டாரு கேட்சை. தேங்க்ஸ் ப்ரோ. ஸ்லிப்பில் யார் நிற்கிறீங்கன்னு தெரில, கேட்சை விட்டுட்டாரு. செகண்ட் பால். இன்னொரு எஸ் இன்னொரு ஒயிட். ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறீங்க? ஸ்ட்ரெயிட்டில் இல்லை, ஒரு ஸ்ட்ரெயிட்டில் தான் அடிக்க போகிறோம். அவுட்டா? எஸ் அவுட்டுன்னு நினைக்கிறேன். அம்பையர் நாட் அவுட்டுன்னு டிசிஷன் தந்திருக்காரு. ரிவ்யூ எடுப்பாங்களா? எஸ் ரிவ்யூ எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவுட்டுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, நாட் அவுட். பிச்சிங் அவுட் சைடில் லேக். இரண்டாவது சான்ஸ் ஃபார் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். தேர்ட் பால் அண்ட் இது கன்ஃபார்ம் இது அவுட்டுன்னு தான் நினைக்கிறேன். இதுவும் அவுட் இல்லை. ஏன் ப்ரோ அம்பையர்? இது கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்ச அவுட்டுன்னு தான் நினைக்கிறேன். ப்ரோ ரிவ்யூ நாட் டேக்கன், மேபி பேட்டுன்னு நினைக்கிறேன். ஃபோர்த் பால் போடுறாரு. எஸ் இப்போ கன்ஃபார்ம் அவுட்டுங்க. 3 சான்ஸ் தந்து 4வது சான்ஸ் விக்கெட் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆஹா, எப்படி உள்ள கட்டாச்சு. சாரி கைஸ். 5th பால் ஆஃப் தி ஓவர். அண்ட் இன்னொரு விக்கெட் கன்ஃபார்ம். இது விக்கெட் தான். எஸ் இன்னொரு விக்கெட். நம்ம பேட்டிங்க்கு என்னாச்சுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. வேணாம் பரவியெல்லாம் வேணாம். கன்ஃபார்ம் உள்ளே வந்தது. கன்ஃபார்ம் உள்ள விக்கெட். சூப்பர் ஓவர் ஃப்ரம் ககிசோர் ரபாடா. 2 விக்கெட் எடுத்திருக்காரு. சூப்பர் ஓவர். அந்த சூப்பர் ஓவரில் நல்ல ஓவர். ஓகே. சுமன் கில் வந்திருக்காரு. ஹேட்ரிக் பால் ஃபார் ககிசோர் ரபாடா. எஸ் நல்ல வேலை அடிச்சிட்டோம். இது எனக்கு தெரிஞ்ச அவுட்டுன்னு நினைச்சேன். ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். இல்லை வேணாம் ப்ரோ. அண்ட் ஃபஸ்ட் ஓவர் முடிவில் 3 for 2. இப்போ லுங்கினி நீங்கடி வந்திருக்காரு பவுலிங் போல. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அவுட் ஆகும் போன சுமன் கில். ஸ்வீப்பர் ரீஜன் 4 நாள் அடிச்சிருக்கோம். சிங்கிள் நினைக்கிறேன். எஸ் அஃப்கோர்ஸ் சிங்கிள். அண்ட் இப்போ கேஎல் ராகுல் இப்போ தான் ஸ்ட்ரைக்குக்கே வராரு ஓப்பனிங் பண்ணி. அதுக்குள்ளே 2 விக்கெட்டே போயிடுச்சு. வாட்டர் ஷாட். ஆனால் அங்கே ஃபீல்டு இருக்கார். இல்லைங்க, பவுண்ட்ரி. ஃபஸ்ட்டு பாலே சூப்பர் ஷாட் அடிச்சு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு கேஎல் ராகுல். ஸ்விங்கிங் டெலிவரி இந்த பால் அவுட்டுங்க. செம கேவலமாக நம்ம ஆடிட்டுருக்கோம் பேட்டிங். அண்ட் அவங்க சூப்பராக பவுலிங் போட்டிருக்காங்க. நீங்கள் பாருங்கள் எப்படி ப்ரோ அவுட் ஆகிறது. இது நான் ஆஃப் சைடில் அடிக்க சொன்னேன். ரிஷப் பண்ட் உள்ள வந்திருக்காரு. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸில் விக்கெட் ஆகிருக்கோம். எஸ் 2 ஓடி இருக்கோம். செகண்ட் ரன்னுக்கே நம்ம புல் பண்ணியிருக்கோம். ஸ்பீடாக வாங்க ப்ரோ. எஸ் 2 ரன் ஈஸியாக வந்துட்டோம். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். இந்த ஓவர் எக்ஸ்ட்ராஸே போடல. போனவும் சூப்பராக எக்ஸ்ட்ராஸ் போட்டார். அதாவது ககிசோரை விட ஒன்றுங்கிறீங்கிட்டு. சூப்பர் ஷாட். ஆனால் ஃபீல்டு இருக்கனால 0 runs. அண்ட் இப்போ கேசவ் மகாராஜ் உள்ள வந்திருக்காரு. பவுலிங் போட வந்திருக்காரு. உள்ளே போடன்ட்டு எட்ஜு ஜஸ்ட்டு மிஸ் இல்லை விக்கெட்டு.
எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, ஏன் ப்ரோ ஸ்டெம்புக்கு அடித்ததுக்கப்புறம் எங்களால் ரன் ஓட முடியல? ரியல் கிரிக்கெட்லாம் எப்படி ஸ்டெம்பில் அடித்ததுக்கப்புறம் கூட ரன் ஓடலாம். 0 சூப்பராக உள்ள டர்ன் ஆயிடுச்சு. எஸ், ஆஃப் சைடில் தான், எக்ஸ்ட்ரா கவரில் தான் அடிக்க போகிறோம். அடிச்சிருக்கோம். அண்ட் இட்ஸ் சிங்கிள் இல்லை டபுள். சிங்கிள் தான் ஓட போகிறாங்கன்னு நினச்சிட்டான் ஃபீல்டரு. ஒரே ஒரு ரன் ஓடுறன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே நின்ட்டார். இல்லை அட்டாக் பண்ணியிருப்பார். நம்மளோட மைண்ட் செட் 2 ஓட மாஸ்டர் மைண்ட் போட்டோம். ஓ சாரி கைஸ். எஸ், 5th பால் ஆஃப் தி ஓவர். அவுட்டுன்னு நினைக்கிறேன். எஸ், அஃப்கோர்ஸ் இட்ஸ் விக்கெட்னு நினைக்கிறேன். சாரி கைஸ், இப்போவும் சாரி. இப்போ ரொம்ப சாரிண்ணா. பவர் சேவிங் மோடில் போட்டிருந்தேன். எஸ், ரிவ்யூ எடுத்துருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா. பவர் சேவிங் மோடில் போட்டதால் ஆஃப் பண்ணி விட்டேன். எஸ், பால் உள்ளே வருது. பிச்சிங் அவுட் சைட் ஆஃப். சாரி, கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அது நாட் அவுட். டூ ரன்ஸ் ஓடிட்டோம். எஸ், 3 overs முடிவில் 2 for no loss. 15 for 3. Grounded shot at and what a shot. Proceeding. And now second ball of the over. இந்தியா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. 19 for 3ன்னு ஸ்விங் டெலிவரி அடிச்சிருக்கான். இல்லை ஜஸ்ட் மிஸ் அவுட். நான் ரன் ஓடிருப்பேன். ஃபீல்டர் இருக்குன்னு தள்ளி போயிடுச்சுன்னு நினச்சி ரன் ஓடிருப்பேன். ஜஸ்ட் மிஸ். அண்ட் இட்ஸ் அவுட் ஸ்விங் டெலிவரி. நம்ம அவுட் ஆக மாட்டோம். நல்ல வேலை அவுட் ஆகலை. அடிக்கலைனாலும் பரவாயில்ல, நம்ம அவுட் ஆகக்கூடாது, அதுதான் பிரச்சனை. இப்போ ஸ்ட்ரெயிட்டில் அடிக்க சான்ஸ் தந்திருக்க சீமப். சூப்பர் ஷாட். ப்ரொசீடிங் ஓவர் ஹிஸ் ஜெனித். சுப்மன் கில், வாட் அ ஷாட். 3 டிக்கான வந்தனால பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. இது இன்ஸ்விங் டெலிவரி ஆகி எஸ் கரெக்டாக. இன்னொரு விக்கெட்டுங்க. 23 for 4ன்னு இந்தியா ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அடுத்த பேட்ஸ்மேன் எஸ் ஹர்ஷதீப் சிங் உள்ளே வந்திருக்காரு. கௌதம் கம்பீர் டெக்னிக் தான் நானும் பண்ண போகிறேன். ஒயிட் பாலா இல்லை 0. டைமிங் இருக்குது, டைரக்ஷன் இல்லையா என்ன ப்ரோ? அப்போ நான் பேட்டில் அடிச்சேனா? அண்ட் பை கை.